ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கலந்தீஸ் சேனல். இன்னைக்கு கலந்தீஸ் சேனல்ல என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு வச்சு ஒரு சுக்கா ரெசிபி செய்ய போறோம். எப்படி சிக்கன் மட்டன் இதுல எல்லாம் செய்யறோமோ அதே மாதிரி இன்னைக்கு உருளைக்கிழங்குல செய்ய போறோம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஒரு நல்ல கனமான பாத்திரத்துல 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் காஞ்ச உடனே கடுகு வெடிச்ச உடனே கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கோங்க. இது கூட பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். வெங்காயம் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்க சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே இந்த வெங்காயத்தை கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்க போறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இதுக்கு முன்னாடியே நீங்க உருளைக்கிழங்க நல்லா பொடுசா நறுக்கி தண்ணியில போட்டு வச்சிருங்க. வெங்காயம் நல்லா வதங்கின உடனே தண்ணியை நல்லா வடிச்சிட்டு அந்த உருளைக்கிழங்கு இது கூட சேர்த்துருங்க. இப்போ இந்த ரெசிபி பாத்தீங்கன்னா நம்ம நான்வெஜ் சாப்பிடணும்னு நினைக்கிற அன்னைக்கு திடீர்னு செய்ய முடியாது. அந்த மாதிரி இருக்கிற அன்னைக்கு வந்து நம்ம இந்த ரெசிபி செய்யலாம். நமக்கு அந்த ஃபிளேவர் எல்லாமே வந்து நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரியே தான் இருக்கும். அது இல்லாம வெஜிடேரியன்ஸ்க்கு வந்து அது பெரிய ட்ரீட் மாதிரி. நீங்க பிரியாணி கூட, கீ ரைஸ் கூட இதெல்லாம் வந்து அவங்களுக்கு நல்ல காம்பினேஷன். ஸோ கொஞ்ச நேரம் உருளைக்கிழங்க வதக்கிட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு மஞ்சள் தூள், உப்பு, மல்லித்தூள் வந்து 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. சீரகத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன். இது கூட காரத்துக்கு ஏத்தளவு காஞ்ச மிளகாய் தூள் 2 ஸ்பூன் காஞ்ச மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். ஸோ இது எல்லாமே நல்லா உள்ள சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்குல தண்ணி விட்டு வராது. இந்த பவுடர்லாம் நம்ம சேர்க்கிறப்ப இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகி அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஃப்ளேம் நல்லா லோல வச்சுக்கோங்க. தண்ணி சுத்தமா ஊத்தாமே வேக வைக்க முடியாது. தண்ணி நிறைய ஊத்தி வேக வச்சிட்டீங்கனாலும் டேஸ்டே ஃபுல்லா கொலாப்ஸ் ஆயிரும். அதனால ஜஸ்ட் தெளிச்சு விட்டு நம்ம மூடி வச்சோம்னால அதுலயே நல்லா வெந்துரும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வைங்க. தண்ணி வந்து லைட்டா தெளிச்சு விடுங்க, ரொம்ப தண்ணி தெளிக்க வேண்டாம். பாருங்க, லைட்டா அடி பிடிக்கிறதுனால நான் ஜஸ்ட் 1 ஸ்பூன் தண்ணி அளவுக்கு தெளிச்சு விட்டுருக்கேன். இப்போ நமக்கு தேவையான மசாலா எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இன்னும் நல்லா ஸ்பைசியா வேணும், கலர்ஃபுல்லா வேணும், நீங்க கொஞ்சம் பெப்பர் பவுடரும் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி மிளகாத்தூள், கரம் மசாலா சேர்த்தனால ரொம்ப ஸ்பைசியா வேண்டாமேன்னு மிளகுத்தூள் சேர்க்கல. ஸோ இது வந்து நீங்கள் ஒரு 5 to 10 minutes நீங்கள் நல்லா மீடியம் ஃப்ளேமில் டு லோ ஃப்ளேமில் வந்து லிட் போட்டு மூடி வச்சு குக் பண்ணிங்கன்னா நல்லா சாஃப்டாக குக் ஆயிரும். அந்த பொட்டேட்டோவும் அந்த மசாலாவோட நல்லா மர்ஜ் ஆயிரும். டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இறக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி பச்சை கருவேப்பிலை உள்ள சேர்த்து ஒரு 2 பெரட்டி விடுங்க. அப்போதான் அந்த கருவேப்பிலையோட வாசனை வந்து கடைசியில் இருக்கும். கடைசியில் இறக்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மல்லி இலையும் போட்டு கார்னிஷ் பண்ணி இறக்கிடலாம். ஸோ இது வந்து கீ ரைஸ்க்கு, நார்மல் சாம்பார் சாதத்துக்கு, அது இல்லாமல் பிரியாணிக்கு எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக மேட்ச் ஆகும். ஃப்ளேவர் வந்து கண்டிப்பாக நம்ம சுக்கா எப்படி சாப்பிட்றப்போ ஒரு ஃப்ளேவர் வரும் இல்லையா, சேம் ஃப்ளேவர் தான் இதுலேயும் இருக்கும். அவ்வளோ டேஸ்டான ரெசிபி, குயிக்காக செய்யக்கூடிய ரெசிபி. எல்லா டைமும் டக்குன்னு நம்ம நான்வெஜ் செய்ய முடியல அப்படின்னா கண்டிப்பாக இதில் செய்யலாம். இதுக்கு முன்னாடியே வந்து உருளைக்கிழங்கு வந்து ஃபுல்லாக மேரினேட் பண்ணி ஒரு ஈஸியான ஒரு ஃப்ரை ரெசிபி செஞ்சுருந்தேன். ஸோ அதுவும் நிறைய பேர் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. இது வரைக்கும் பார்க்காதவங்களுக்கு அந்த வீடியோட லிங்க்கும் இந்த வீடியோக்கு கீழே ஆட் பண்ணி செக் பண்ணி பாருங்க. கலந்தீஸ் சேனல் வீடியோ தொடர்ந்து பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கலந்தீஸ் சேனல். தேங்க்யூ.